நந்தினி நந்தினி என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு நந்தினி? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் என் கூட இருங்க. சரி, நான் உன் கூட தானே இருக்கேன். நார்மலாக இரு. எப்போது எப்படி இருப்பேன் அப்படி இருக்க வேண்டியதானே? சரி மாமா, இருக்கேன். அப்படி கூப்பிட்டல போய் பேசிருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் பேசினா நீ நார்மலாக இருப்பேன். இங்கே இருந்தால் நீ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அதுக்கு தான் உன்னை பேசு போனேன். நீ போக மாட்டேன்ட்ட. உங்களை பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம். எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? பவி சாமியெல்லாம் அப்படியே இருக்காங்க, நார்மலாக தானே இருக்காங்க. அதே மாதிரி இரு நீ. இது அவங்களுக்குலாம் தெரியும்ல மாமா, அவங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதான் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு போனால் அந்த பொண்ணுகிட்ட பேசுறது தான், சொல்லி கொடுக்க தான் செய்வாங்க பெரியவங்க. அதெல்லாம் போட்டு நீ எடுத்துட்டு இருக்க. ஆனால் உனக்கு பவியும் சாமியும் சொல்லி தந்திருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் விவரமாக இருக்கும். அதனால பெரியவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்ல மாட்டாங்க, புரிஞ்சுக்காத சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உனக்கும் ஒன்றுமே தெரில, அதனால இவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே. நார்மலாக இரு எப்போதும் போல. அவங்க உன்னை எதுவுமே கிண்டல் பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. புரியுதா? சொன்னா நீ ஏன்ட்டு சொல்லு. போறியா? போய் பேசிட்டு வரியா? முடியாது, நான் போக மாட்டேன். நான் உங்கள் கூட தான் இருப்பேன். சரி, அப்போ பிறகு போய் பேசுவியா? பிறகு போய் பேசுகிறேன். சரி, பேசணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க? எப்போதும் எப்படி நடந்துக்குவேன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அப்படியே நடந்துக்குவோம். சரி மாமா. சரி, மாமா அங்கே வர சொல்லிச்சு, தங்க சொல்லிச்சு. போமா, போயிட்டு இன்னைக்கு அங்கே இருந்துட்டு நாளைக்கு வருவோமா? முடியாது, நான் வரல, நீங்கள் என்ன போங்க. சரி, அப்போ நான் போகிறேன் எங்கள் மாமா வீட்டுக்கு. இங்கே இருந்துக்க சரியா? இன்னைக்கு அங்கே போய் இருந்துட்டு நாளைக்கு வரேன் சாயந்தரம். ஃபேன் இருக்கால, டைம் பாஸ் ஆயிரும். மாமா போங்க, நீங்கள் மட்டும் போங்க, நான் வர மாட்டேன். சரி, அதான் சொல்லிட்டு இல்லை வரமாட்டேன்னு. வேற என்ன? நான் வரலன்னு சொன்னால் போயிடுவீங்களா நீங்கள்? என்ன கேள்வி இது? நீ வரலன்னா நான் எப்படி போக முடியும்? சும்மா சொன்னேன். வா, போயிட்டு வந்துடுவேன்னு. சரி போவோம் மாமா, போயிட்டு இங்கேயே வந்துடுவோமே. எதுக்காக அங்கே தங்காண்டம்மா மாவன் என்ன நினைக்கணும்னு சொல்லு. அப்பட்ட நான் சொல்கிறேன் மாமா. நீ இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, போகணும். அப்படி போவாட்டா மாமா தப்பு பேசுவாங்கல்லாம். சரி, அப்போ நாளைக்கு போமா? நாளைக்கு போயிட்டு இருந்துட்டு நாளை கழிச்சு வருவோமா? எனக்கு போக விருப்பமே இல்லை மாமா. அப்போ போக மாட்டேன்னுமா அங்கே? போவேன், ஆனால் இப்போ போக ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு தான். நீ ஏன் மனசில் போட்டுக்கிட்டு எதையோடு குழப்பிட்டு இருக்காத. எப்போ போகணும்னு சொல்லு. இன்னைக்கு போமா நாளைக்கு போகணுமா அது சொல்லு. அப்புறம் நந்தினி, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளை கழிச்சு கால் நட்டுறாங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும் மாமா, இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுக்கு நான் என்ன மாமா செய்யணும்? நீ சௌமியா பவி 3 பேரும் ஒரே ரூமில் படுத்துக்கிட்டதில்ல ஒரு வாரத்துக்கு. எதுக்கு மாமா? நான் போக மாட்டேன், போங்க. கால் நட்டிடுவாங்களே நந்தினி. அப்புறம் ஒரே ரூமில் இருந்தால் எப்படி? அது சரியாக இருக்காது. முடியாது, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்ன போக சொல்லாதீங்க. நந்தினி, நீ இங்கே இருந்தால் சரியாக வராது நந்தினி. சொன்ன கேளு. நம்ம வேறு புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கோம்ல. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரே ரூமில் இருந்தால் தப்பாக நினைக்க மாட்டாங்க? அதுக்காக நான் அங்கெல்லாம் போய் படுக்க முடியாது உங்களை விட்டுட்டு. சரி, அப்போ ஒன்று பண்ணுவோமா? நீ ரூமில் போடு, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். முடியாது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் போக மாட்டேன், நீங்களும் எங்கேயும் போகக்கூடாது. நந்தினி, ஏன் இப்படி பண்ணுற? சொன்ன அப்படின்னு கேளேன். ப்ளீஸ் மாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? 2 நாள் உன் கூட தானே இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் சரியா? ஒரு வாரம் நந்தினி, ஒரே ஒரு வாரம் தான். முடியாது, நான் இருக்க மாட்டேன். அப்படின்னா எங்கள் வீட்டில் கொண்டு என்னை விட்டுடுவாங்க. சரி, அப்போ ஒரு வாரம் அங்கே இருக்குமா மாமா வீட்டில்? எங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லுறீங்க, அப்புறம் அங்கே வந்தால் மட்டும் நீங்கள் எதுக்கு வரீங்க? வராதீங்க. உன்னை மட்டும் அங்கே தனியாக அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்ப முடியாது, அனுப்பவும் கூடாது. நானும் அங்கே தான் இருப்பேன், நானும் வரேன். அங்கேயும் நான் ஹாலில் இருந்துக்கிறேன். இங்கே காலில் தான் தூங்குறதா இருந்தால் நீங்கள் வராண்டா மாமா, என்னை மட்டும் கொண்டு விடுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நந்தினி, எதுக்கு இப்படி அடம் பிடிக்க? சொன்ன அப்படின்னு கேளு நந்தினி. முடியாது. இப்போ என் கூட இருக்க முடியுமா முடியாதா? பதில் சொல்லுங்க மாமா, இருப்பீங்களா மாட்டீங்களா? சரி, நான் இந்த ரூமில் இருக்கேன், ஆனால் என் பக்கத்தில் வரக்கூடாது சரியா? சரி, நவுளுங்க. பதில் சொல்லு, பக்கத்தில் வர மாட்டியா? சரி, நான் வரமாட்டேன், நவுளுங்க. ஏன் எங்கேயும் போறியா என்ன? ஆமாம், நான் போகிறேன். இப்போ அபிசாமியிட்டெல்லாம் போய் பேச போறியா என்ன? நீங்கள் நவுளுங்க சொல்கிறேன். நீ தானே செஞ்சுட்டு இருக்க, நீ தான் அவ்வளோணும். ஆமாம், சாரி மாமா. என்னாச்சு சாரியெல்லாம் சொல்லுது, என்ன கதை? நந்தினி, சேரி கட்டிட்டு எதுக்கு? உன்கிட்ட தானே கேட்கேன், பதில் சொல்லு. நான் வெளியே போகிறேன், எங்கிட்டு போகிறேன். இங்கிட்டு போறியா? அதானே நானும் கேட்டேன், போமா என்னன்னு. நீ வேண்டாண்ணா? நீங்கள் வராண்டா, நான் மட்டும் தான் போகிறேன். நீ தனியாக போகக்கூடாது நந்தினி, வா நான் வேணா கூப்பிட்டு போகிறேன். வா, போயிட்டு தங்கணுமா வந்துடணுமா? நீங்கள் வராண்டா மாமா, நீங்கள் இங்கே இருங்க. நான் ஒரு வாரம் அங்கே இருக்கேன், கூட கழிச்சு வரேன். கொடை கழிச்சு வருவியா? எதுக்கு? நீங்கள் தானே மாமா சொன்னீங்க உங்கள் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு. அதுக்கு தான் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஒரு வாரம் கழிச்சு வரேன். இங்கே இருந்தால் உங்கள் பக்கத்தில் தான் வரணும்னு தோணும், அதுக்கு தான். அதுக்காக என்னை விட்டுட்டு அங்கே போய் ஒரு வாரம் இருக்க போறியா? இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் வர வேண்டாம்னு சொல்லுதீங்க, அப்புறம் எதுக்கு? அதுக்கு தான் அங்கேயே இருந்துட்டு வரேன். கொடைக்கு கால் நடுப்புற பக்கத்தில் வந்தால் நல்லாவா இருக்கும், அது சொல்லு. அதுக்காக தான் மாமா நானும் சொல்கிறேன், இங்கே இருந்தால் உங்கள் பக்கத்தில் தான் வரணும்னு தோணும். நான் அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தோணாதெல்லாம். நீங்களும் இருக்க மாட்டீங்க, நான் பக்கத்தில் வரைய முடியாதுலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஒன்று விட்டுட்டு நான் எப்படி கேட்க முடியும்? இங்கே தானே மாமா இருக்கேன், பக்கத்தில் தானே இருக்கேன், அப்புறம் என்ன?
நந்தினி அப்படி இருக்கக்கூடாது. நீ அங்கே நான் இங்கே அப்படி இருக்கக்கூடாது. சரி நான் அத்தைட்ட கேட்டுக்கிறேன். அத்தைட்ட கேட்டுட்டு நான் போகிறேன். சரி நம்ம அங்கே இருப்போம், இங்கே இருக்காண்டாம். மாமா இட்டு போமா, ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு கூட கழிச்சு வரும். வேண்டாம் மாமா. புரிஞ்சுக்கோ நந்தினி, ஏன் சொல்கிறேன்னு. அதுக்கு தான் மாமா நானும் சொல்லுதேன். இங்கே இருந்தேன்னா உங்ககிட்ட நான் வராமல் என்னால் இருக்கவே முடியாது. அதனால தான் நான் அங்கே போய் இருக்கேன்னு சொல்கிறேன். நீ அங்கே போய் இருந்தேன்னா நான் எப்படி இங்கே தனியாக இருக்க முடியும்? என்னால் இருந்துக்க முடியாது நீ இல்லாமல். இங்கே இருந்தால் உங்கள் பக்கத்தில் தான் வரணும்னு தோணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இரு. ஆனால் தூங்குறதுக்கு மட்டும் அங்கே போன்னு தான் சொல்லுதேன். அப்போ நீ என் கூட இருந்த மாதிரி இருக்குமா? அப்புறம் நீ என் பக்கத்தில் வராமே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. அத்தை அத்தை எத்தை இங்கே வாங்க. இது எதுக்கு இப்போ அம்மா கூப்பிட்டுருக்க? அத்தைட்ட கேட்க போகிறேன் மாமா. நான் அங்கே போய் இருக்கவானு. சரி வேண்டாம், நான் கேட்டுக்கிறேன் விடு. நீ கேட்டுட்டு பதில் சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல, கேட்டுட்டு பதில் சொல்கிறேன்னு. அப்புறம் ஏன் அப்படியே நிற்க? அப்புறம் என்ன செய்யணும் மாமா? சரி வா, பக்கத்தில் வா. நான் வரமாட்டேன். இனிமேல் உங்கள் பக்கத்தில் வரமாட்டேன். ஒரு வாரம் இருக்கணும்ல, அதுக்கு 2 நாள் உங்கள் கூட அப்படியே இருந்தால் தான் எனக்கு பழகும். அடி வாங்க போகிறேன் நந்தினி, நீ வானே. ரொம்ப சேட்டை பண்ணுற இப்போ. நீ என்ன கல்யாணம் முடிஞ்சோடனே? அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சரி சூழ்நிலை அப்படி இருக்கலாம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ தான் கொடை வருதுன்னு தெரியுங்களா? அப்போ கொடை கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? அப்படியா மேடம்? கொடை கழிச்சா? ம் ஆமாம், அப்போ பண்ணியிருக்க வேண்டியதானே? சரி பக்கத்தில் வா, ஏன் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். இங்கே வா. நான் வரமாட்டேன், போங்க. இன்னையிலேருந்தே நான் வரமாட்டேன். நீ ஏன் வாரியா பக்கத்தில்? இல்லை நான் இழுத்துறவா? பக்கத்தில் வர தானே சொன்னேன். ஏய்க்கு இப்போ நைட்டி மாற்றிட்டு வந்திருக்கேன். அது போகலல்ல, அதுக்கு தான் மாற்றிட்டேன். அப்படியா? போகலையா? நான் இப்போ உனக்கு கொண்டு அங்கே விட்டுட்டுலாம் வரணும்னு நினச்சேன். ஒரு வாரம் இருந்துக்கேன்னு. நான் இங்கே ஒரு வாரம் இருந்துங்களான்னு நினச்சேன். சரி மாற்ற நான் வேணா கொண்டு விட்டுட்டு வரேன். ஒரு வாரம் அங்கே இருந்துக்கேன், சரியா? மாமா சீரியஸாக வச்சுடுதீங்க? என்ன கொண்டாங்க விட போகிறீங்களா? நந்தினி, உன்னை கொண்டு அங்கே ஒரு வாரம் விட்டுட்டு வருவேண்ணா சொல்லு. உன்னை அங்கே விட்டுட்டு நான் இங்கே ஒரு வாரம் இருப்பேன்னு நினைக்கியேன்? நீ எப்போதும் என் பக்கத்துலேயே தான் இருக்கணும், சரியா? அப்புறம் ஏக்கு அப்படி சொல்லுதீங்க? என் பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறீங்க. சரி, நான் அதை மாமாட்டையும் அம்மாட்டையும் பேசிக்கிறேன், சரியா? பேசிட்டு அதுக்கு சொல்கிறேன். கோயில் கொடைக்கு இப்படியெல்லாம் இருந்துட்டு கோயில் கொடைக்கு போகக்கூடாதுல்ல. சுத்தமாக இருக்கணும்ல. சரி பக்கத்தில் வா சொல்லுதுன்னு சொன்னீங்களா? எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணீங்க? கொடை கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? சொல்லணுமா? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா நந்தினி? சும்மா கேட்டேன், எதுவும் ஞாபகம் இல்லையாண்ணா? நான் என்ன சொல்ல? நேற்று என்ன டேட்டு தெரியுமா உனக்கு? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? இந்த டேட்டில் உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா மாமா? என்னாச்சு? சரி யோசி. அப்படி ஞாபகம் இல்லைன்னா விடு. கோட்டையோட சொல்கிறேன், என்ன ஞாபகப்படுத்துகிறேன். கொடையோடையா? அப்போ தான் ஞாபகப்படுத்தணும். அதுக்கு தான் நான் நேற்று ஒன்றுமே சொல்லலை. சரி. என்ன கல்யாணம் முடிஞ்சோன்னா மரியாதையெல்லாம் அப்படி டவுன் ஆகிட்டு? சாரி. சரிங்க மாமா. சரி மாமா, இந்த பெட்டை எப்போ மாற்றுறீங்க? ரூமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க? என் நந்தினி வரலாம், அதுக்காக தான் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. மாமா போங்க. நீங்கள் போட்டா வெளியே போட்டா? போகக்கூடாது. நீங்கள் என்ன விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எப்போ மாமா மாற்றுறீங்க? நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதா? முடிஞ்ச 4 நாள் வராமல் இருந்தீங்களா மேடம்? இங்கே அந்த நேரம் தான் என்னோட நந்தினியாக வராங்களா? அப்போ அழகாக இருக்கணும்ல, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்ல, அதுக்கு தான் எல்லாம் மாற்றியாச்சு. மாமா சொல்லு. மாமா ஏன் மாமா? ஆமாம்மாவா? ஆமாம், என் சந்தோஷத்துக்காக எல்லாம் பண்ணுதலாம். எனக்காக பண்ணணும்ல, அப்போ தான் நந்தினி எப்போதும் ஹாப்பியாக இருப்பா. மாமா ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ நந்தினி. சரி வெளியே போமா, எல்லாத்துலேயும் காலைல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரோம். தூங்குவோம் மாமா, நான் வெளியில் வரல. எத்தனை நாளைக்கு ரூமுக்குள்ளே இருப்பேன்? புது இடத்துக்கா போயிருக்கேன். எல்லாம் நம்ம இடத்துல தானே. அப்புறம் ஏன் இப்படி இருக்க நீ? என்ன செய்ய, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கேன். இப்போ தானே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுலாம், அதனால தான் உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். விடு. எதுக்கு பெரியவங்க கல்யாணம் பண்ணி வைக்காங்க? அவங்க எதுவும் சொல்லுவாங்களா என்ன? அப்படி சொல்கிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா என்ன? நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, தெரியுமா? புதுசில் நந்தினி, அதனால உனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். நீ நார்மலாக எல்லாத்தையும் பேசு, சரிப்பா? எல்லோரும் இருப்பாங்களா காலைல, நானும் இருக்கேன். அப்போ நீ பேசு. நீ தனியாக போய் பேசினா தானே உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுதேன். நான் இருக்கேன் வா, அங்கே எல்லோரும் இருக்கும். அப்போ எதுவும் பேச மாட்டாங்க. நீ நார்மலாக பேசு, அதுக்கப்புறம் நீ தனியாக போய் பேசு. சரி நான் பேசுகிறேன் மாமா, விடுங்க. சரி அப்போ போய் பேசிட்டு வரியா? பிறகு பேசுகிறேன் மாமா. இப்போ தூங்க போகிறேன். நீங்கள் வரீங்களா வரலையா? சரி அப்போ தூங்குறியா? நான் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் அண்ணங்கிட்ட. நான் மட்டும் தனியாக தூங்கணுமா? நான் தூங்க மாட்டேன், நீங்கள் வாங்க. இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுத? ஏக்கு என்ன கூப்பிடுத? இப்போ எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லுங்கள்? தூங்குறதுக்கு கூப்பிட்டேன். தெரியுதுல்ல, வேற என்ன? நேற்று தானே உங்கள் ரூமில் தூங்கியிருக்கேன். அது நான் தனியாக தூங்கினேன். நீங்களே என் கூட இருந்தீங்களா? அப்புறம் இப்போ மட்டும் என்ன தனியாக தூங்க சொல்லுறீங்க? நான் எப்படி தூங்குவேன்? நான் தூங்க மாட்டேன். சரி தூங்கு, நான் இதில் உட்காந்துருக்கேன், சரியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி மாமா தெரியுது?
எப்படி தெரியுது சொல்லட்டான்? சொல்லுங்க, என்னை பார்த்தா எப்படி தருது? என் செல்ல பொண்டாட்டி மாதிரி தெரியுது. நல்லா ஐஸ் வைங்க. என்ன மாமா? ஐஸ் வைக்கணும். ஐஸ் வச்சிருவோமா? போங்க, நீங்கள் முதல்ல ரூம் போயிட்டு வெளியே போங்க. போங்க மாமா. நீ தானே சொன்ன ஐஸ் வைக்கணும். ஐஸ் வைக்கட்டான்னு கேட்டால் ரூம் விட்டு வெளியே போய் சொல்லுது. என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை. போங்க நீங்கள், நான் தூங்க போகிறேன். தூங்க வேண்டியது நான் யார் தூங்க வேண்டானா? இப்போ தான் ஒரு ஆள் தனியாக தூங்க மாட்டேன் நீங்கள் வரணும்னுச்சு. அதுக்கப்புறம் என்னடானா வெளியே போய் சொல்லுது. நான் என்ன செய்ய? அப்புறம் எதுக்கு இப்படி நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா வரணுங்களா? சரி நீ கூப்பிட்டா நான் வந்துடுறேன் சரியா? மேடம் இப்போ ரொம்ப மிரட்டுறீங்களா? என்ன மிஸ்ஸஸ் துறையானதுனாலயா? எஸ், அஃப்கோர்ஸ் யுவர் ஆனர். தோலை ஊறிச்சு தான் கூப்பிட்டுடுவேன். இனிமேலாம் அப்படி பண்ண முடியாது. ஓ அப்படியா? மேடம்க்கு நினப்புனா இப்போ யாருன்னு தெரியுங்களா? மிஸ்ஸஸ் துறை. அதனால் என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லியாச்சு. உரிச்சா போட்டு விடுவேன் தோலை. ஆமாம், இப்படியே பாம்போட கூப்பிட்டு கூப்பிட்டு தானே என்ன சாச்சிட்டேன். உங்களை யார் சாய்ச்சனா? ஸ்டடியாக நிற்க வேண்டியதானே? ஓ அப்படியா? வேற எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க நீங்கள் காலேஜ் படிக்கும்போது. அப்புறம் ஏன் செஞ்சீங்க? என்ன செய்ய? பக்கத்துலேயே இருந்துட்டு ஒருத்தி கவுத்துட்டால. மாமா எனக்கு மட்டும்தான். அதனால தான் நீங்கள் காலேஜில் ஒழுங்காக இருந்திருக்கீங்க. உனக்கு யார் சொன்னா நான் காலேஜில் ஒழுங்காக இருந்தேன்னு? யாரோடைய ப்ரப்போசலாம் அக்செப்ட் பண்ணல நீங்கள். யார் சொன்னா அக்செப்ட் பண்ணலன்னு? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணு சொல்லலை, நானாக தான் லவ் பண்ணேன். தெரியுமா உனக்கு? ஆனால் அப்போ சரியாக தெரியலை எனக்கு லவ் பண்ணுறேன்னு. நான் காலேஜ் முடிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். மாமா அப்போ போங்க, என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள். நீ என்னைக்காச்சும் என்கிட்ட கேட்டியா யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களான்னு? இத்தனை வருஷம் ஆச்சுல. இத்தனை வருஷத்தில் இன்ன வரைக்கும் நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா மாமா, பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டியா? நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டீங்களா, அப்புறம் நான் எப்படி கேட்கேன்? சரி பேச மாட்டேன் கேட்கல. இப்போ பேசணும்னா இப்போ 3 மாதம் மட்டும் பேசிட்டு தானே இருக்கேன். அப்போ ஏன் கேட்கல? இல்லை மாமா, உங்களை யாரையாச்சும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே பிரியா சொன்னதே இல்லை. அண்ணனும் அந்த மாதிரி பிரியாட்ட சொன்ன மாதிரி இல்லை, நீங்களும் சொன்ன மாதிரி இல்லை. அப்படி சொல்லியிருந்தா தான் சொல்லியிருப்பாடா பிரியா. அதனால தான் நானும் கேட்கல. அப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் என்கிட்ட பேசல மாமா. இப்போ நீங்கள் பேசுனீங்களா, அந்த சந்தோஷத்தில் நான் எதையும் யோசிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. அப்படியா? இத்தனை நாளில் ஒரு நாள் கூட கேட்கணும்னு டவுட் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் தான் தெரியல மாமா உங்களுக்கு. நீங்கள் எது பேசினாலும் நான் யோசிக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். எனக்கு எதுவுமே தோணலைன்னுட்டு. சரி வீடு. சரி மாமா, இப்போ சொல்லுவீங்களா யாரை லவ் பண்ணீங்க? பொண்ணு உங்களை லவ் பண்ணிச்சா மாமா? சொன்னாங்களா? நீங்களும் சொன்னீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சவனுமா இப்பவுமே? இல்லை சொல்லலைன்னா விட்டுருங்க. சரி நான் இப்போ சொல்லலைன்னு வச்சுக்கோ, தூங்க கூப்பிட்டுடலாம். இவங்களோட ஒழுங்கா வந்து தூங்குவியா? தூங்குவேன் மாமா. தூங்குற குரலை பார்த்தாலே தெரியுது எப்படி தூங்குவேன்னு. இவ்வளோ நாள் தான் குழப்பத்தில் இருந்தேன். நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையா என்னன்னு தெரியாமல். கல்யாணம் பண்ணவனான்னு தெரியல, அந்த குழப்பத்தில் இருந்தேன். இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்லாம். இப்பவும் உனக்கு என்னாச்சு? யோசிக்க மாட்டியா? நான் தான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, எப்போவுமே யோசிக்க மாட்டேன். நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் எப்போவுமே யோசிக்க மாட்டேன். இப்போ தான் போல்ட்டாக பேசுனீங்க மேடம். இப்போ அடம்பிடிச்சு கேட்கணும்னு தோணலையா? யாரும் தெரிஞ்சுக்காண்டாமா? கேட்காம தெரிஞ்சுக்காம என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க, ஒழுங்கா தூங்க மாட்டீங்க, ஒழுங்கா பேச மாட்டீங்க, அப்படி தானே? எதுக்கு மாமா இப்படி சொல்லுவீங்க? நான் புதுசாக ஏதாச்சும் சொன்னேண்ணா? எப்போதும் பண்ணுறது தானே சொல்லியிருக்கேன். இல்லை ஏதாச்சும் மாற்றி சொல்லியிருக்கேண்ணா? சொல்லு. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆனால் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. உனக்கு என்ன? சரி மாமா, யாருன்னு சொல்லுவீங்களா? ஏதாச்சும் சொன்னாங்க, போல்ட்டாக பேசுனாங்க. மிஸ்ஸஸ் துறை எங்கே? சரிங்க மாமா, சொல்லுங்கள் யார் அது? கண்டிப்பாக தெரியணுமா மிஸ்ஸஸ் துறைக்கு? கன்ஃபார்மாக தெரிஞ்சாகணும். நந்தினிக்கு வேண்டாம், மிஸ்ஸஸ் துறைக்கு. பேரை சொல்கிற தொலைச்சு போடாமத்துக்கா? சொல்லுவேன். இப்போ எல்லாரும் பேரை சொல்லி தான் கூப்பிடுதாங்க. நான் அப்படி ஒன்றும் கூப்பிடலாம். அதுதான் ஸ்பெஷல் மிஸ்ஸஸ் துறைக்கு, புரியுதா? எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிடுதாங்க. அது நல்லா இருக்கா? நல்லா இல்லலாம். நீங்கள் எப்படி கூப்பிடுதீங்க? மரியாதையாக கூப்பிடுதீங்களா? அதுதான் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி இப்போ சொல்கிறீங்கல்லாம், அவத்து சொல்ல பிடிச்சிருக்கா இல்லைன்னா ஏற்கனவே கூப்பிடுதீங்களா? அப்படி கூப்பிடுறது பிடிச்சிருக்கா? நீங்களே சொல்லுங்கள் மாமா, எப்படி கூப்பிடணும்னு. சரி இப்போ கேட்டீங்கல்லாம், என்ன சொல்லி கேட்டீங்க? அப்படி யார் கூப்பிட சொன்னா? நீங்கள் தான் மாமா மாமான்னு கூப்பிட சொன்னீங்க. அதானே அப்படி கூப்பிட சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு அப்படி கூப்பிட்டா தான் பிடிக்கும், அதனால நான் சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், எப்படி கூப்பிட உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என் மாமாக்கு எது பிடிக்கும் அதான் எனக்கும் பிடிக்கும். நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். நான் என்னோட மிஸ்ஸஸ்க்காக வச்சிருக்க பேர் அது, சரியா? கூப்பிடவா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே மாமா, என் மாமாக்கு எது பிடிச்சாலும் ஓகே தான். சரி மாமா சொல்லுங்கள், யார் அந்த பொண்ணு? மறக்க மாட்டீங்க போல மிஸ்ஸஸ் துறை, ஒரு ஃபன்னுக்காக சொன்னது. அம்மா சொல்லுங்கள் மாமா, நீங்கள் விளையாட்டு தானே சொல்லுதீங்க இல்லைன்னு. உண்மையாகவே இருக்கலாம். ஆமாம், ஃபன்னுக்காக ஃபன்னுன்னு சொன்னேன். இருக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? மிஸ்ஸஸ் துறை, சொல்லுங்கள் மாமா. அந்த பொண்ணு யாருன்னு மிஸ்ஸஸ் துறைக்கு நல்லாவே தெரியும்.
தெரியுமா எனக்கு. சரி அது இருக்கட்டும். அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சொன்னாங்களா லவ் பண்ணுறேன்னு? நீங்கள் எப்போ சொன்னீங்க? அவங்க எப்போ சொன்னாங்க? 2 பேருமே லவ் பண்ணீங்களா? ஆமாம், 2 பேருமே லவ் பண்ணோம். ஆனால் மேடம் சொன்னாங்க, நான் சொல்லவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் சொல்லலை. மேடம் சொல்லி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் நான் லவ் பண்ணுறேன்னு மேடம்க்கு நேற்று தான் தெரியும். நேற்று தான் சொல்லியிருக்கேன். சொல்லிட்டீங்களா? நேற்று தான் சொன்னீங்களா? அப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? போவாங்க நீங்கள். கண்ணுலேருந்து இப்போ ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதில் பாரு, திரும்பன்னு சொன்னேன். திரும்பி என் முகத்தை பாரு. திரும்ப எதுனாலும் முழுசாக கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஆள் அழுதுற வேண்டியது என்ன? இப்போ தானே ஞாபகப்படுத்தினேன் ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் போல்ட்டாக தானே பேசினேன். அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா என்ன உனக்கு? இனிமேல் நீ அழுதுன்னு வச்சுக்கோ, அடிச்சே விடுவேன் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல அழக்கூடாதுன்னு, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அப்போ இப்போ நீ அழலாமா? அழலாமா? என் பக்கத்தில் தானே இருக்க, அப்புறம் எதுக்கு அழுத? என்கிட்ட போல்ட்டாக கேட்க தானே செய்யணும் யாருன்னு. ஆ, முந்தி தான் கேட்க முடியல, இப்போ கேட்கலாம்ல உரிமையா? இப்போ உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? சொல்லு. இன்னைக்கு விடு. இனிமேல் என்னைக்காச்சும் நீ எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காம மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஓரமாக ஒழுங்காக பேசாமல் இருந்தேன்னு பார்த்தேன். அப்புறம் பழைய துறையை நீ பார்க்க வேண்டியதுக்குன்னு சொல்லியாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சொன்னேன்? என்கிட்ட இருக்க எல்லா உரிமையும் உனக்கு தான் சொல்லியிருக்கேன்ல. உன்னை தவிர யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இனிமேலாம் நான் ஒவ்வொரு டைம் சொல்லி புரிய வைக்க மாட்டேன். புரிஞ்சு நடந்துக்க சொல்லியாச்சு. அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல என் மேலே? நான் லவ் பண்ண மாட்டேன்னு. அப்புறம் என்ன? நானே சொல்லுதல்லாம், பொறுமையாக தானே கேட்கணும். இப்போ தான் சொல்லியிருக்கேன் என்ன கவுத்துட்டேன்னு. அப்படி இருந்தால் உனக்கு புரியலையா? நேற்று தான் சொல்லியிருக்கேன்னு. நான் லவ் பண்ணுறேன்னே தெரியும்னு சொல்லியிருக்கேன். நேற்று உனக்கு தெரியும். யோசிக்கவே மாட்டேன்னு நந்தினி. நான் நந்தினி இல்லை. ஆமாம்மா, மிஸ்ஸஸ் துரை தான். இதுலலாம் தெளிவாக இருக்கலாம். மற்றதில் ஏன் யோசிக்க மாட்டேக்க? இவ்வளோ நாள் தான் குழப்பத்தில் இருந்தேன், இப்போ தெளிவாக தானே இருக்க. இனிமையாச்சும் யோசி. யோசிக்க மாட்டேன், ஏற்கனவே சொன்னே தான். முந்தையே நான் என் மாமா இருக்குன்னு தைரியமாக இருந்தேன். இப்போ யோசிக்கவே மாட்டேன். எனக்கு சொல்லித்தரதுக்கு என் மாமா இருக்குது, என்னை கவனிக்கிறதும் என் மாமா இருக்குது. எனக்கு எது தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்யறதுக்கு என் மாமா இருக்குது. பிறகு நான் ஏன் யோசிக்கணும்? திருந்துறதுக்கும் ஐடியா இல்லை, யோசிக்கிறதுக்கும் ஐடியா இல்லை. என்ன யார் மாமா சொல்லுங்க? நந்தினிக்கும் நேராக சொன்னால் தான் புரியும். மிஸ்ஸஸ் துறைக்கும் நேராக தான் சொல்லணும் போல. என்ன இப்போ தானே சொன்னேன் யார் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவங்கள தான் லவ் பண்ணேன். நான் சொன்னேன்னா நேற்று 10th படிக்கும்போதே லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு. அப்போ நான் என்ன படித்தேன்? காலேஜ் ஃபைனல் முடிச்சேன்னா அப்போ தான் புரிஞ்சதுன்னு சொன்னேன்னா. இப்போ அதான் சொல்கிறேன். என்னோட ஸ்வீட் மாமா. ஸ்வீட் மாமாவா? சாப்பிட்றீங்களா? என்னது? என்னதா இப்போ தானே சொன்னீங்க ஸ்வீட் மாமான்னு? ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? வாங்க மாமா. சரி, தூங்கணும்னு சொன்னீங்களா? தூங்குவோமா? கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் எல்லாத்துட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு ரெடியானுலாம். என்ன மிஸ்ஸஸ் துறை பதில காணும்? சரி மாமா, தூங்குவோம். சரி, தூங்குறீங்களா இல்லை ஸ்வீட் வேணுமா? அப்புறம் ரிசப்ஷனில் டயர்டாகி நிற்கக்கூடாது சொல்லியாச்சு. சரி, டயர்டாக நிற்க மாட்டேன், வாங்க. அப்போ கண்டிப்பாக வேணும் ஸ்வீட்டு. ரிசப்ஷனில் டயர்டாக இருந்தால் சொல்லிடணும். அப்புறம் இங்கே சொன்னேன்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுட்டு அங்கேயே நிற்கக்கூடாது, புரியுதா? சரிங்க மாமா, நான் சொல்லுதேன். சரி, காலையில் பால் குடிச்சிங்களா? குடித்தேன் மாமா. அப்புறம் மாதுளை ஜூஸ் குடிச்சிங்களா? அக்காவை போட தர சொன்னேண்ணே. ஆமாம், குடித்தேன், அக்கா தந்தா. சரி, இப்போ எனக்கு நேற்று மாதிரி ஒரு டம்ளர் பால் எட்டு வரீங்களா? நேற்று மாதிரி எல்லாம் போட்டு எட்டு வரணும், சரியா? அக்காட்ட சொல்லுங்கள், அக்கா பண்ணி தருவா. நீங்கள் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? கிச்சன் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அங்கே நின்று அக்காட்ட சொல்லுங்கள், வெளியே நின்று அக்கா ரெடி பண்ணி தருவா, வாங்கிட்டு வரணும். சரி மாமா, நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் இருங்க. சீக்கிரம் எடுத்துகிட்டு வரணும். அக்காட்ட சொல்லிட்டு வாங்கண்ணே, தூங்குதோம் பிறகு சாப்பாடு ரெடி ஆனது எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கண்ணே. சரிங்க மாமா, நான் அக்காட்ட சொல்லிட்டு இப்போ வந்துடுறேன். ஓகே மிஸ்ஸஸ் துரை, போங்க. ஏக்கா. யாருப்பா புதுசா இருக்கு? எங்கேயும் மாறி வந்துட்டாங்களா என்ன? என்ன மேடம் இப்பதான் கிச்சனுக்கு வருதா? என்ன நந்தினி மேனி, எங்க அண்ணன் விட்டுட்டு வந்துட்டீங்க? பிரியா, சும்மா இரு பிரியா. இல்ல எங்க அண்ணன் எங்கேயாச்சும் போயிட போறான், அதான் கேட்டேன். ஆமாம், வரணும் போகாது, வீட்டில் தான் இருக்கும். ஓ, அப்படியா? அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? போடி லூசு. ஏக்கா சுதாக்கா. சொல்லு நந்தினி, என்ன? ஆமாம், பால் கடிச்சு நேற்று போட்டு கொடுத்தீங்களா, அதே மாதிரி பண்ணி தரணுமா? அதே மாதிரி வேணுமாமா? சரி பண்ணி தரேன். என்ன நந்தினி, நீ பண்ணிட்டு போக வேண்டியதானே மச்சானுக்கு? ஏக்கா நீங்களுமாக்கா, மாமா கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எதுக்கு வரக்கூடாதா மேடம்? இல்லை லூசு, மாமா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போச்சு, பிரியா ஒரு வேலையும் செய்ய மாட்டக்கா, நீ செய்கிறதுனால தான், அதனால் நீ வேலை செய்யாத, சொல்லி மட்டும் கொடு, பிரியா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு.
அது இப்போ அன்னைக்கு மாமா ஏதோ ஒரு உளறிட்டேன்னா அதான் மாமா சொல்லிச்சு, நீ கிச்சன் பக்கமே இன்னும் போவாத, நீ போவாட்டி தான் பிரியா செய்வா அப்படி சொல்லிச்சு. அப்போ அப்பமே எங்கள் அண்ணங்கிட்ட போட்டு கொடுத்துருக்கேனே. நான் போட்டு கொடுக்க லூசு, நான் போட்டு கொடுக்குறதா இருந்தால் ஒன்றை இருக்க சொல்லிட்டு நான் வேலை செய்வேனா இருமேன். நீ அதான் காட்டி கொடுத்துக்கிட்ட ஒரு வேலையும் செய்ய தெரியாமல். அதான் மாமா என்ன பிடிச்சி சத்தம் பிடிச்சி, நீ செய்யாத அதான் அவன் செய்ய மாட்டேக்கான்னு. ஏக்கா அது சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா வரதுக்கு, அதுக்கு தான் வரல. ஒரு மாதிரியா இருந்துச்சா இல்லை ரெண்டு மாதிரியா இருந்துச்சா? லூசு பவி, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா உங்களெல்லாம் பார்க்க, அதுக்கு தான் வரல. ஆண்டி எங்கள் மூஞ்சில் அப்படி என்ன இருக்கு? எங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குங்க. சாமியாக்கா பாருங்கக்கா. என்னது எதுக்கு வர மாட்டேன்? இப்போ கூட நேரத்தில் வர வேண்டியதானே? அக்கா நீங்கள் தானக்கா சொல்லி கொடுத்தீங்க, அதான் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எதுவும் கேட்பீங்களா அப்படின்ட்டு. நான் லேட்டாக வர எழுந்திரிச்சிட்டேனா தூங்கி, அதான் எதுவும் கிண்டல் பண்ணுவீங்களான்னு ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா. ஆமாடி, சௌமியா மைனியும் பவியும் எப்போ எழுந்தாங்க? நீ இன்னைக்கு எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்? பாருங்கக்கா சௌமியாக்கா ஏதாச்சும் சொல்லுங்கக்கா. சுதாக்கா நீ சொல்லு கைவட்டா. யார் சும்மா இருக்கிறியா? யார் சொன்னாலும் விடுறதா ஐடியா இல்லை. இல்லை உட்காரு நீ. எதுக்குடி, எதுக்கு உட்கார சொல்லுதேன்? இன்னைக்கு 9 மணிக்கு தானே எழுந்து வந்தேன். அது இங்கே வரவே இல்லைல்ல கிச்சனுக்கு. அதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இங்கேயே உட்காரு, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இதிலே உட்காரு. என்ன பவி மைனி, நான் சொல்கிறது ரைட்டு தானே மைனி? இருங்க மைனி, நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இவளுக்கு. எப்போதும் எழுந்து இங்கே தானே வருவா, நம்மகிட்ட தானே பேசிட்டு போவா. இன்னைக்கு வந்து பார்த்தாலும் நம்மளை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாரு உங்களுக்கு. இரு இதிலே உட்காரு. எனக்கு என்ன, மாமா பால் எடுத்துகிட்டு வர சொல்லுச்சு, நான் கொண்டு கொடுக்க மாட்டேன். இப்போ மாமா கூப்பிடும், நீ போய் கொண்டு கொடு. நான் இங்கேனே உட்காந்தா தூங்குவேன், பரவாயில்லையா? 9 மணி வரைக்கும் தூங்கியிருக்கேன், மறுபடியும் உனக்கு என்ன தூக்கம்? எனக்கு தூக்கம் வருதுடி, நான் தூங்க போகிறேன். மைனி கவி ஒரு பாய் எடுத்துட்டு வா, இங்கே விரிச்சு இதிலே படுக்கட்டும். பாடு, இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் படுக்கணும். பாடு. மாமா கூப்பிடட்டான்? கூப்பிடு, நான் அண்ணங்கிட்ட சொல்லுவேன். சௌமியா மைனி மட்டும் நான் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அப்போ நீ இவளையும் எதுவும் சொல்லாதுன்னு சொல்லுவேன். சுதாக்கா சொல்லுக்கா, பால் ரெடி ஆகிட்டான். ரெடி ஆகிட்டு நான் எடுத்துகிட்டு போ, கொண்டு கூட வேண்டாம். ஏக்கா நீ கொடுக்காத, வையிங்க. சௌமியா பிரியனுக்கு ஒரு முடிவு பண்ணி தான் இறங்கியிருக்கா போல. அப்படிதான் போல மைனி, நான் இன்னைக்கு மாட்டிக்கிட்ட போல வரும். லூசு, மாமா தூங்க போகிறேன்னு சொல்லிச்சுடி, பால் எட்டுவான்னு சொல்லிச்சு, கொண்டு கொடுத்துட்டு வரையிறமா இரு. அப்படியெல்லாம் விட முடியாது, நீ இங்கே இரு. லூசு, மாமா சீக்கிரம் எடுத்துட்டுவான்னு சொல்லிச்சு. பரவாயில்ல, இங்கே இரு, அண்ணன் வந்தால் கேட்டால் கொடுத்துக்கலாம். இன்னும் திட்டுண்டி எருவ மாடு. மாமா கிச்சனுக்குள்ளே போவாண்டா, வெளியே வச்சு தான் அக்காவை கூப்பிட்டு சொல்லுன்னு சொல்லிச்சு. வெளியே நின்னே வாங்கிட்டு வந்து சொல்லிச்சு, நான் தான் உள்ளே வந்தேன். இப்போ பதிலுக்கு பதில் பேசல, பிறகு எதுக்கு காலையில் ஒரு மாதிரியாக இருக்குது வரமாட்டேன்னா? அது லேட்டாக இருந்துச்சுலாம், அதான் நீங்களே கிண்டல் பண்ணுவீங்கன்ட்டு வரதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி நன்றி, கொண்டு போ, நேரம் ஆயிட்டு. ஏக்கா நீ கொடுக்காதக்கா, இன்னைக்கு என்ன ஆகுதான்னு பார்ப்போம். காலையில் வச்சு என்கிட்ட பேசலல்ல, இப்போ உட்காரு, உட்காந்து பேசு, உட்காரு. என்னாச்சு போனவள ஆளே காணும், உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டல. என்ன நந்தினி, நந்தினி எருவ மாடு மாமா கூப்பிடுது பாரு, நான் போயிட்டு பிற வரேன், பிற வந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இதுதாக்கா, நீ கொண்டு அண்ணனுக்கு பாலை கொடுத்துட்டு வா, இவன் இங்கே இருக்கட்டும் இன்னைக்கு. எருமை கொடுத்துட்டாட்டு மாமாட்ட சொல்லிட்டு வரேன். நந்தினி போய் எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏக்கா நீ பாலை தாக்கா, நான் மாமாட்ட போகிறேன். இல்லைன்னா இவா சொல்லிகிட்டே தான் இருப்பான், மாமா கூப்பிட்டுட்டே இருக்கு, என்ன திட்டு வரேன். இது கொண்டு போ, வேற அவன் திட்டுவான். பிரியா விடு பிரியா, வேற பார்த்துப்போ, வேற வாரன் இருக்கலாம். நந்தினி வரலையா அப்படி? ஏக்கா மாமாட்ட போய் சொல்லுதேங்க்கா, வர சொல்லிச்சுன்னா வாரேன், இல்லைனா மாமா கொஞ்ச நேரம் தூங்கு, சாயந்தரம் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அதான் என்ன சொல்லுதுன்னு தெரில, நான் கேட்டு பார்க்கட்டா? மாமா வர சொல்லிச்சுன்னா வரேன், இல்லைனா தூங்கி எழுந்து வரேங்க்கா. சரி சரி, தூங்கினா தூங்கி எழுந்து வா, ஒன்றும் அவசரம் இல்லை, இங்கே தானே இருக்க போகிறாங்க, வேற எங்கேயுமா போகிறாங்க, வெளில தூங்கி எழுந்து வா. ஃப்ரீயா இருமே, பாய் வரேன். இருடி இரு, இப்போ தப்பிச்சிட்ட, பிற வந்தானே ஆகணும், வா. அதை பிறகு பார்த்துக்கிடுவோம் வீடு. நீ கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? மாமா இதை வாரேன் மாமா. தூக்கம் வருது நந்தினி. வந்துட்டேன் மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. சரி மெல்ல வா, விழுந்துடாத. ஆ சரி மாமா.